Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைக்காடு அருகே தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவி மதிய உணவு அருந்திய நிலையில் மயங்கி விழுந்து பலியானார். கும்பரையூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த செல்லக்குமார் என்பவரின் 17 வயது மகள் காமாட்சி பிரியா பண்ணைக்காடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் வீட்டில் இருந்து மதிய உணவு எடுக்காமல் மறதியாக பள்ளிக்கு வந்த நிலையில் அவரது தந்தை மதிய உணவு எடுத்து வந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மதிய உணவு சாப்பிட்ட காமாட்சி பிரியா தனக்கு தலையின் பின்பகுதியில் வலிப்பதாக கூறி அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார். பள்ளி நிர்வாகம் சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றதில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் பண்ணைக்காடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் குடிநீர் குழாய் பதிக்க சாலையில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாததால் விபத்துக்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராமசாமி ஐயர் தெருவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடிநீர் குழாய் பதிக்க சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டது. குடிநீர் குழாய் அமைக்கும் பணி முடிவடைந்த நிலையில் தற்போது வரை அந்த சாலைகள் சீர் செய்யப்படவில்லை. இப்பகுதியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தினசரி சாலையை பயன்படுத்தும் நிலையில் சில சமயங்களில் விபத்துக்களை சந்திக்க நேரிடுகிறது. விடியா ஸ்டாலின் அரசு மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் சாலையில் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் வாங்கிய உணவில் இறந்த நிலையில் பல்லி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரசவ வார்டில் அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு வாங்கிச் சென்ற இட்லி சாம்பாரில் இறந்த நிலையில் பல்லி இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் உணவகத்தில் கேட்டபோது உரிமையாளர் சிறிய பல்லிதான், இதற்கு பயப்பட வேண்டாம் என அலட்சியமாக கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகங்களில் முறையான ஆய்வுகளை மேற்கொள்வதில்லை என்பதால் பல உணவகங்களில் உணவு தரமானதாக இருப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின் சக்கரம் கழன்று ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து குற்றாலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து இடைக்கால் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பேருந்தின் 2 பின் சக்கரங்களும் பேரிங்கோடு சேர்ந்து கழன்று சாலையில் ஓடியது. அப்போது பேருந்தின் உள்ளே இருந்த 3 மாணவர்கள் உட்பட 40 பயணிகளும் அலறினர். மேலும் இதில் பள்ளி மாணவர்கள் 3 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விடியா திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகின்றனர். விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட நபர் சென்னை வேளச்சேரி காவல் நிலையத்தின் மாடியில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருட்டு முயற்சி வழக்கு தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவரை அழைத்து வந்து வேளச்சேரி ஏவல் துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது எச்சில் துப்ப வேண்டுமென கோரி 3வது மாடிக்கு சென்று அங்கிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இளைஞருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறையினரின் அதிகார துஷ்பிரயோகம் அதிகரித்து வருவதாக கண்டனம் எழுந்துள்ளது. தூத்துக்குடியில் ஆன்லைன் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட திறனற்ற திமுக நிர்வாகி உள்ளிட்ட 2 பேர் சிக்கினர். தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒரு இளைஞரை கோவில்பட்டியைச் சேர்ந்த திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் ஜமாலுதீன் மற்றும் அவரது நண்பர் கிங்ஸ்டன் ஆகிய இருவரும் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தைகள் கூறி ஒரு லிங்கை அனுப்பியுள்ளனர். இதை நம்பிய இளைஞர் அந்த லிங்க் மூலம் 1.5 லட்சம் ரூபாயை ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்துள்ளார். இதையடுத்து அந்த இளைஞருக்கு எந்த லாபமும் கிடைக்காத நிலையில் மோசடியில் ஈடுபட்ட திறனற்ற திமுக நிர்வாகி ஜமாலுதீன் மற்றும் கிங்ஸ்டன் ஆகிய இருவர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுமக்களிடையே மோசடி செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.